மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவைப் போல் விழுந்து கிடக்கின்றேனே. என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டுமென்றால் உன் உதவி எனக்குத் தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாரம் குறையும். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவச் சுமைதான் உம்மை தள்ளியிருக்க வேண்டும். நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவியருளும். ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமேன். பாடல். தாங்கிட ஒண்ணா துயருற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக.